ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா, சூப்பரான பசலைக்கீரை பச்சடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பசலைக்கீரை பச்சடிக்கு தேவையான பொருள் என்னென்னா, கொஞ்சம் வெங்காயம், 6 ஒரு 10-15 பல்லு கிட்ட பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் பொடி வெங்காயம் கொஞ்சம், பரு வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு போக கொஞ்சம் புளி. இது எல்லாமே நம்ம இதில் பாதியை அரைச்சிக்கிடலாம், பாதியை வதக்கிக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரையை நல்லா உப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்துக்கலாம். ஏன் உப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவுறோன்னா, இதுக்கு முன்னாடி ஒன் டே கீரை வாங்கும்போது அதில் பச்சை கலரில் பெருசாக ஒரு புழு மாதிரி இருந்ததுங்க. அதை பார்த்த உடனே எனக்கு கீரைனாலே பயங்கர பயம், அலர்ஜி ஆகுது. அதனால் இப்போ உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கீரையை கழுவி எடுத்துக்கிடலாம். கீரையை நல்லா கழுவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், மிக்ஸி ஜார் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, ஒரு 6-7 பல்லு பூண்டு, அது போக நம்ம வச்சுருக்க புளி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். இந்த புளியை நான் ஊற போட்டு எடுத்து போடுறேன். இதில் உள்ள கொட்டையை நீக்கிட்டு ஊற போட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய கீரையை நல்லா பொடிசாக வெட்டி அதையும் எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த கீரை கூட்டு இந்த பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். சுட சுட இட்லி சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு, தாளிசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது போக ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ லேசாக கொஞ்சமாக வெங்காயம், 6 பல்லு பூண்டு, ஒரு 10 பொடி வெங்காயம், 6 பல்லு பூண்டு, 4-5 வரமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வத்தப்பொடி உரப்புக்கு தேவையான அளவு, நம்மளுக்கு உரப்பு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வத்தப்பொடியும் போட்டு இந்த ஆயிலில் இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கட்டு கீரைக்கு 2 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கேன். ஏற்கனவே வரமிளகா வேறு போட்டிருக்கனால இது பார்த்திங்கன்னா கலர் இந்த மாதிரி தான் வரும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சூடாகி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பொடியில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக பச்சை வாசனை போயிடும். நல்லா கொதித்து வரும். இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணியை விட்டு மிக்ஸி ஜாரை கழுவி இதில் நம்ம தண்ணியை விட்டுக்கலாம். தண்ணியை விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிட்டோன்னா இது நல்லா தரன்னு நல்லா கொதிக்கணும். நல்லா தளன்னு கொதித்து நல்லா பபிளாக வரும். அப்படி பபிளாக வந்த உடனே நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கடியும் கொஞ்சமாக இதை மூடி வச்சுக்கலாம். அது நல்லா சூப்பராக கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வச்சுருக்கக்கூடிய கீரையை கழுவி வச்சுருக்கக்கூடிய கீரையை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணி இது கூடயே போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா சுருள வதங்கி நல்லா சூப்பராக சுருண்டு பச்சடி ரெடி ஆயிரும். இந்த கீரையை போட்டுட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விடும். இந்த கீரை கொஞ்சம் தண்ணி விடும், நல்லா கொலகொலப்பாயிரும். பாருங்கள், நல்லா வெந்துகிட்டே இருக்குமோ அந்த கீரை அதோடு சுருங்கி நல்லா சுருண்டு அந்த கிரேவியோடு மிக்ஸ் ஆகி வந்துடுது. இந்த டிஷ்ஷை பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் உங்கள் தேவைக்கு வேணும்னா லைட்டாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பரான பச்சடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக இங்கே பாருங்கள், சூப்பராக பச்சடி ரெடி ஆகிட்டு கீரை அதோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.